எல்லாருக்கும் வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், ஆடியன்ஸ், ஆல் ஆஃப் யூ ஸோ மச் சப்போர்ட்டிங். எல்லாம் அவ்வளோ இந்த படத்தை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. அது முதல்ல உங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். பிரதீப்போட ஃப்ரெண்ட் அவர் டிராவிட் மமிதா பைஜுவை பார்த்து பேசும்போது ரொம்ப கிளியராக சொல்லுவார், நீ தான் சோறு தான் தின்றியா இல்லை வேறு எதுவும் தின்றியான்னு கேட்பாங்க. தட் இஸ் ஷோஸ் சம் ஆஃப் த பீப்புள்ஸ் ஃபீலிங். உனக்கு நான் இதேமே இல்லையா, நீ இப்படி தான் இருப்பியா அப்படின்னு கேட்கறத தி டைரக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இஸ் கான் த்ரூ டிராவிட் to ask that heroine. That is what a director's social consciousness very clear ah think பண்ணிருக்கார். ரெண்டாவது கார்ல டிராவல் பண்ணும்போது நீங்க தான் தியாகிங்க நாங்களா துரோகியான்னு சொல்லி அந்த ஃபீமேல் கேரக்டர் கேட்குற மாதிரி மமிதா கேட்கறது ஒன்ஸ் அகேன் தட்ஸ் a matter. நீங்களாம் தியாகிங்க நாங்கள மட்டும் துரோகிகளா, எங்களுக்கும் ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்றது. so many things that you want to say. நான் அந்த படத்தை 3 தடவை பார்த்துட்டேன். என்னது 3 அப்படின்னா ஒரு கமலா தியேட்டர்ல 6 நாள் தான் ஒரு ஷோவை வந்து பாதி வரைக்கும் பார்த்து வந்தால் 3. ஸோ எவ்ரி டைம் ஐ saw the film, எவ்ரி டைம், நோ எக்ஸாஜரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததோட செகண்ட் டைம் இன்னும் பெட்டராக தெரிஞ்சது. தேர்ட் டைம் அதோட பெட்டராக இருந்துச்சு. இப்போ நாளைக்கு 4th டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா எவ்ரி டைம் there is something I'm noticing the film which has been very consciously placed by both Pradeep and Kirti. நான் சொல்லுவேன் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து எவ்ரி வே சோஷியலாக எல்லாமே அவங்க பார்த்துருக்காங்க. சோஷியல் கான்ஷியஸ் வெரி கிளியர், ரெஸ்பான்சிபிலிட்டி இருந்திருக்கு. இது என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கிளாரிட்டியோட இது நடக்கின்ற ஒன்று. ரெண்டாவது என் கேரக்டர் மூலமா அந்த ஆணவ கொலை பற்றி சொல்லியிருக்காங்க. இன்னைக்கு நடக்கின்ற ஒன்றை பற்றி தான் அவங்க சொல்றேன். இந்த டச்சிங் வெரி டெலிகேட்லாம் கிடையாது. நடக்கின்ற ஒன்றை என் கதாபாத்திரத்தின் மூலமாக வெளிக்கொண்டு இருக்காங்க. அது கூட கடைசியில் என்னாச்சு, நான் வருத்தப்படுறதா வச்சிருக்காங்க. இட் இஸ் நாட் ரைட்ன்றத என் மூலியமா சொல்ல வச்சுட்டாங்க. அவர் எனக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்றது அவர் உணர்ந்து அவர் வச்சிருக்காரு. தாலி கட்டுறது ஒருத்தன், அப்புறம் நீ படம் பார்க்காதவங்களுக்கு ஸ்பாயிலர் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி பிள்ளை பத்து நுண்டு தர முடியா அப்படின்றதுலாம் that shows கீர்த்தி இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது சொல்லி ஆகணும்ன்றது ஃபீல் பண்றாரு. அட் தி சேம் டைம் சம்திங் புரட்சிகரமா சொன்னா கூட இது நடக்கணும்ன்ற அவசியம் கிடையாது, நடக்கக்கூடாதுன்ற அவசியம் கிடையாது.